ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணலாமா? இதில் என்ன அப்படின்னா எல்லோரும் போட்டிருக்காங்க, நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணுற போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நான் என்னென்னா, நம்ம வீட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ சிம்பிளாக ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது வேணும் அது வேணும் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும். பட் நம்ம பார்த்திங்கன்னா கம்மியான திங்ஸ் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவரை மஞ்சளும் உப்பு லைட்டாக போட்டு நல்லா சுடுதண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சு அதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக எனக்கு மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் போட்டுட்டு அகெயின் எல்லாமே ஒன்றா நம்ம காலிஃப்ளவரில் கோட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வெளிலேயும் வைக்கலாம் ஆர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 5 ஆர் 10 மினிட்ஸ் இல்லை ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கு டைம் இருந்தால் ஓகே. ஆர் இல்லைன்னா அப்படியே கூட ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். சரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இது பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். பட் டேஸ்ட் மட்டும் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளேம் நல்லா ஸ்பீடாக வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். பீசஸ் மட்டும் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா பீஸ் மட்டும் நான் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பீசஸ்லாம் குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகி இன்னுமே கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸோ நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.